ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாத்தா டாக்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 லைவ் அண்ட் ப்ரொமோ அப்டேட். ப்ரொமோ வந்து ஆக்சுவலாக 3 நம்ம வந்துருச்சு. 4வது வந்து எக்ஸில் வந்துருச்சு, யூடியூப்ல தேடின கிடைக்கல, ஆனால் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ரொமோ ஓகே. இன்னொன்று என்ன நான் ஆரம்பத்துக்கு முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த வைல்ட் கார்ட்ஸ்லாம் வந்தவங்க வந்து முதல் வாரம் வேஸ்ட், நம்மளே சொன்னோம் வேஸ்ட்னு, இப்பவும் சொல்லுவோம். பட் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சிலர் தாங்க தான் எல்லாம் தெரிந்தவர்கள், நமக்கு மிஞ்சி இந்த உலகத்துல இன்னும் ஒரு ஹியூமன் பீயிங்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வந்து ஹியூமன் பீயிங்க்கு மேல நம்மள மாதிரி வேற யாருமே கிடையாது, நம்மளை மிஞ்சி யாரும் கிடையாது, நமக்கு ஒரு 1000 2000 கீழே தான் இருக்காங்க ஆளுங்க அப்படின்னு நினைக்கிறபடியால அவங்க சொல்றதுதான் கரெக்ட். அது மட்டும் இல்லாம அவங்க வெளியில வந்து போட்டு வந்திருக்கிற பேஸ், பிஆர் பேஸ், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணாலும் அது வெளியில பாசிட்டிவா ஆகிடும். அதனால நாம எதுவானாலும் தைரியமா ஓப்பனா செய்வோம் அப்படின்ட்டு ஒன்னும் இல்லாம இருக்கிறவங்களை வைல்ட் கார்டை அவங்க மேல பொறாமப்பட்டு அவங்கள பெரிய மனுஷங்களை ஆக்கிடுறாங்க. இது வந்து ரொம்ப தப்பு. எப்படி வந்து கப் அடிக்க போறவங்களை வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், ஆனா அவங்கள வந்து மேல தூக்கி விடுறதே மிச்ச கண்டஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி வைல்ட் கார்டுங்களை இக்னோர் பண்ணி விடணும். அப்படி பண்ணாம விட்டா இதுதான் ஆகுன்றதுக்கு எடுத்துக்காட்டு இந்த டாஸ்க்ல வைல்ட் கார்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஏதோ செய்யறாங்க, ப்ரொமோல வராங்க, அது பெரிய விஷயம் இல்லை, அது பெரிய ப்ரொமோஷன். அதனால அதை சொல்லிக்கிட்டு ப்ரொமோ 1 டீச்சர்ஸ் அசஸ்மெண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு கேட்குறாங்க. இது வன்மத்தை கக்கும் நேரம் அப்படின்றது இந்த ஸ்கூல் வன்மம் ஸ்கூல்னு வச்சிருக்கலாம் அதுக்கு பேரு. ஏன்னா எல்லாரும் வந்து அந்த ஒரு வகையா போன சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் டாஸ்க்ல ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு கேரக்டர் மஞ்சுளா டீச்சர்னு சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி போர்டில் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் எல்லாத்திலையும் கொண்டு அந்த வீட்டில் நடக்கக்கூடியது, அவங்க மனசுல இருக்கக்கூடியது, இந்த வன்மத்தெல்லாம் கொட்டுவாங்க. பட் அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா இது எல்லாமே அவங்க ஏற்கனவே நேரடியா சொல்லியிருப்பாங்க. இங்க நேரடியா சொல்ல முடியாம இதை வந்து ஒரு கருவியா பயன்படுத்திட்டு சொல்றப்போ நமக்கு வந்து ஐயோ வேற ஏதாவது பண்ணுங்களேன், நிறைய பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு தோணுது. இதுல ஆனந்தி மட்டும் திருடிட்டு இருக்கிறது நல்லா இருக்குது. எனிவே இந்த இதுல வந்து அசஸ்மெண்ட்ல ரியா சொல்றாங்க இந்த ஸ்கூல்ல ஈக்குவாலிட்டியே இல்லை அப்படின்னு. இது என்ன காட்டுதுன்னா பாய்ஸ் வைசஸ் கேர்ள்னு பிரிச்சு வச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து விட்டாதான் சரியா வரும்ன்றது நமக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க வன்மத்தை வந்து கண்டஸ்டன்ஸ் மேல மட்டும் கொட்டல, ஐயா மேலேயும் கொட்டுறாங்க. ராணவ் பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, இல்லாதவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு. இது என்ன சொல்ல வருதுன்னா, ஏற்கனவே பாப்புலரா செலிபிரிட்டிஸா உள்ள வந்து அதுவும் பிக் பாஸால பாப்புலர் ஆகி அந்த 30 நாள்ல இருக்கிறவங்க புதுசா வந்த நாங்க, அதாவது பாப்புலாரிட்டியில செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல ஏழையா இருக்கக்கூடிய எங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க, ஒரு மாதிரினா ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னாரு. ரஞ்சித் சார் வந்து அவருக்கு காமெடி ட்ரை பண்றாரு, பட் அருணுக்கு எதிர்க்க அவரால் பண்ண முடியல. ஆக்சுவலா அருண் சீரியஸ்லி சொல்றேன், அந்த உள்ள இருக்கிறவங்களே சிரிக்கிறாங்க. லைவ் பார்த்துட்டு இருந்தேன், நான் அவ்வளோ அன்கன்ட்ரோலபிளா சிரிச்சிருக்கிறேன், அந்த அளவுக்கு காமெடி பண்றாரு. ஸோ இவர் தனக்கு ஏதாவது செய்யணுமேட்டு அது வந்து நேச்சுரலா பண்றாரு காமெடி அருண். அவர் செய்யக்கூடிய தப்பு நமக்கு வந்து காமெடியா இருக்குது அங்க இருக்கிறவங்களுக்கும். அவங்க சிரிக்கிறபடியால தொத்து வியாதி மாதிரி, இப்போ கொட்டாவி விட்டா ஒரு 100 பேராவது விட்டுருப்பீங்க, அதுல பாதி பேர் சொன்னேன். அதே மாதிரி இந்த சிரிப்பு யாராவது சிரிச்சாங்கன்னா நம்மளும் சிரிச்சிருவோம். அந்த மாதிரி வந்து ரஞ்சித் சார் வந்து அருண் பண்றாரு. ரஞ்சித் சார் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து விபியும் தேவையில்லை, பிரின்சிபலும் தேவையில்லைன்னு எனக்கு அப்படிதான் படுது. இது 2 கண்டஸ்டன்ட்டுமே இந்த வீட்டுக்கு தேவையில்லாத ஆணி அப்படின்ட்டு அருணையும் அடிச்சு, அப்புறம் அந்த அம்மா வர்ஷினியா மேடமையும் அவரு அடிக்கிறாரு. தீபக் வந்து வராரு. தீபக் எப்படின்னா, அவர் நல்லா இருந்தாரு, குவைட்டா இருந்தாரு, டாஸ்க் அவ்வளவு நல்லா பண்ணாரு, அந்த இன்டெலிஜென்ட் கேம்லாம் அவ்வளவு அழகா அந்த பஸ்ஸர் அடிச்ச கேம்லாம் சூப்பரா பண்ணவர். என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட்ரேஷனா இந்த ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒரு வயது ஆகிவிட்டா ஒரு ஃபர்ஸ்ட்ரேஷன் வரும். நம்ம என்ன இப்படியே இருந்துட்டோம், நம்ம கூட
நடிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர் கூட இருந்தவர். ஸோ அந்த ஃபர்ஸ்ட்ரேஷனா இல்லை இன்னும் இவங்க கூட வந்து நம்ம இருக்கிறோமே அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட்ரேஷன், அந்த வீடு கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம், இதனால என்னன்னு தெரியல பாவம். அவர் வந்து மாரல் சயின்ஸ் டீச்சர் வந்து நீங்க மாரல் கத்துக்கிட்டு வந்திருக்கணும், உங்களுக்கு தெரியலன்னா நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு திருப்பி அந்த மாரல்லையே பிடிச்சிக்கிட்டு அந்த மேனஸை பிடிச்சிக்கிட்டே தொங்கிட்டு இருக்காரு. இதுல வந்து நம்ம ஒரு நாகரீகமா ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ ஸ்டேஜ்லயே சில பேர் பேசுறப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருப்போம், அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நம்மள நெளிய வைக்கும், எம்பாரசிங்கா இருக்கும் நமக்கு. நம்ம பேசாட்டாலும் நம்ம அவங்க பேசுறப்ப நம்ம கீழே உட்கார்ந்து இருந்தோம்னா அது பார்க்கவும் கேட்கவும் நமக்கு ஒரு மாதிரி கூச்சத்தை கொடுக்கும், அதான் எம்பாரசிங்கா இருக்கும். இவர் வந்து இன்னும் கொஞ்சம் அழகா செய்யலாம் இவரோட பக்குவத்துக்கு அப்படின்ட்டு தோணுது. அது வந்து அவருக்கும் நல்லது, வெளியிலயும் நல்ல ஒரு இமேஜ் வரும். பவித்ரா வந்து பிரின்சிபல் ரொம்ப ரூடா இருக்காங்க அப்படின்னு, அவங்க பிரின்சிபலா இருக்காங்களானே தெரிய மாட்டேங்குது. பாதி நேரம் அருண் பண்றதுக்கு அவங்க சிரிச்சுட்டே இருக்கிறாங்க, அடக்க முடியாம சிரிக்கிறாங்க எல்லாரும். ஜாக்லின், சௌந்தர்யா, நம்ம இவங்க இவங்க பேர் என்ன, வர்ஷினி, அவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. சத்யா வந்து பேக் போனா இருக்கிறவங்கள அடிக்கடி வார்த்தையை விடுறது தப்பா படுது அப்படின்றாரு. இது பேக் போனா இருக்கிற இந்த ஷோக்கு யாரு, இந்த ஷோக்கு பேக் போனு அவங்க சைட்லயே கோல் போடுறாரா? ஏன்னா இந்த ஷோக்கு பேக் போனா இருக்கிறது யாருன்னு அவர் நினைச்சிருக்காரோ அவங்கள பத்தி பேசுறாரோ என்னோன்னு தோணுச்சு. ப்ரோமோ 2, ஜாக் அண்ட் தீபக். ஜாக்லின் வந்து மாரல் சயின்ஸ் கிளாஸ்ல இங்க அவர் கத்தினார் இல்லைங்களா, மாரலை கத்துக்கிட்டு வாங்கன்ட்டு. உடனே அது ரிப்பீட் கொடுத்தாகணும். ஏன்னா எந்த இடத்துல தப்பு நடக்குதோ அங்க கொடுத்தாகணும். யார் முதல்ல ஆரம்பிச்சாங்க, யார் அடுத்தது வந்தாங்கன்ற கணக்கெல்லாம் கிடையாது. நீ பயன்படுத்துறியா, இதே மேடையை நானும் பயன்படுத்துறேன். இது இந்த மேடையை வந்து இங்க இருக்கிற ஆட்கள் மட்டும் பார்க்க போது இல்லை, உலகமே பார்க்க போகுது, தமிழ் கூறும் நல்லுலகே பார்க்க போகுது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நீ வந்து என்ன சொன்னீங்க இல்லையா, இப்ப நான் உங்களை சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாரல் சயின்ஸ்னா நமக்கு தான் எல்லாம் தெரியணும், நமக்கு எல்லாம் தெரியறபடியால மற்றவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஓகே, அப்படி எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சு இருக்கிறதும் அறிவாளித்தனம் இல்லை. எப்போ பேசணுமோ அப்போ பேசுங்க, எப்போ கேட்கணுமோ அப்போ காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு ஒண்ணு நம்ம ராணவ் அதிக பிரசங்கித்தனமா கிளாஸ்ல இது உங்களுக்கும் பொருந்தும் அப்படின்றாரு. பொருந்தும் தான் அப்படின்ட்டு அவங்க திருப்பி கண்டினியூ பண்றாங்க. சத்யா வந்து இது நாமினேஷன் ரிவ்யூ மாதிரி இருக்குதே, இந்த சத்யாவோட வாய் தீபக் வந்து அங்க ஃபீட்பேக் கொடுக்குற இடத்துல, ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்குற இடத்துல அவரு வாயை திறக்கல, யாரு நம்ம சத்யா. இங்க வந்து சொல்றாரு இது வந்து ரிவ்யூவோட நாமினேஷன் ரிவ்யூ மாதிரி இருக்குது, மாரல் சயின்ஸ் ரிவ்யூ, மாரல் ரிவ்யூ மாதிரி இல்லை அப்படின்னாரு. ஜாக்லின் பாருங்க, இது என் கிளாஸ், நான் இப்படிதான் பேசுவேன், இஷ்டம் இருந்தா கழுங்க, இல்லைன்னா போங்கன்னா எனக்கு கேட்க வேண்டாம் அப்படின்னு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல தீபக் வந்து ஒண்ணு செய்யறாரு. ரயன் வந்து ஃபீட்பேக்னு சொன்னபடியால அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை, ஒரு நல்லதா பாசிட்டிவான விஷயங்களை வன்மத்தை கக்காம சொன்னபடியால இவர் வந்து ஏங்க என்ன நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு தீபக் கேட்டார். அப்போ ரயன் வந்து நல்லா மூக்க உடைச்சார் லைவ்ல, அது போட்டிருக்கலாம், சூப்பரா இருந்திருக்கும். இது வந்து ஃபீட்பேக்னு தான் சொன்னாங்க, ஃபீட்பேக்குக்கும் கம்ப்ளைண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. மெத்த படிச்ச தீபக்கே, உமக்கே தெரியவில்லையா, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா ரயன் வச்சு செஞ்சார். அதனாலதான் சொன்னேன், இந்த வைல்ட் கார்டா வரவங்களுக்கு இவங்களே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க கையில கப்பையும் கொடுத்துருவாங்க போல இருக்குது. போற போக்க பார்த்தா வைல்ட் கார்டில் ஒருத்தர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. போன சீசன்ல அப்படிதான் ஆச்சு, அப்படிதான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகளை இவங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா, நல்லா இருக்குல்ல, வைல்ட் கார்டு கூப்பிட்டா போகலான்னு நினைக்கிறேன். ப்ரோமோ 3, சத்யா வந்து பிசிக்கலா உட்கார்ந்து இருக்கிற ராணுவ போய் அடிக்கிறார். லைவ்ல பார்த்தா ராணுவ துரத்தி 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 பவித்ராவை லவ் பண்ற மாதிரி ஏதோ சீக்வன்ஸ். எல்லாரும் லவ் பண்ணணும், லவ் கண்டென்ட் தான் ஒரிஜினலா கொடுக்க முடியல, இதுலயாவது கொடுப்போமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. அதுல பவித்ரா வந்து இவர் போய் சத்யா போய் அவர் அடிக்க போக சிவா மற்றவங்க எல்லாம் அதை தடுத்து இழுக்க பவித்ரா கத்துறாங்க சத்யாவை, நீ எனக்கு வந்து ராணவ என்ன ட்ரீட் பண்ற வே பிடிக்கல, அதுக்காக தான்
உன்னை டிஸ்டர்ப் பண்றானேன்னு தான் நான் அது பண்ணேன்னு. அது பாருங்க, அது எனக்கும் அவருக்கும் உள்ளது சத்யா, நீங்க இதுல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அப்போ போடின்னு அவர் சொல்ல, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு இதுவும் வேணும். அப்போ பவித்ரா சொல்றாங்க யோசிச்சு பேசுங்க அப்படின்னு. இது வந்து இந்த ப்ரொமோவை பார்த்துட்டு நம்ம ஏதாவது சொல்ல போக அப்புறம் 1 ஹவர்ல வந்து வேற மாதிரி வரும். அதனால இது வந்து உள்ளுக்குள்ள சண்டை. 4வது ப்ரோமோ பாத்தீங்கன்னா அதுவும் பெரிய சண்டை. சௌந்தர்யா, நம்ம ராணவ் எல்லாரும் பயங்கர சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த 4th ப்ரோமோல. ஸோ ஏதோ பிக் பாஸ் பத்த வச்சது பத்தி எரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனா 1 ஹவர்ல எடிட்டர் தூங்கிடுறாருங்க. ஏன்னா நைட் ஃபுல்லா முழிக்கிறாரா, 24 ஹவர்ஸ் எடிட் பண்றாரா. அப்ப நேற்று நடந்தது தான் இன்னைக்கு காட்டுறாங்க. அதை வெட்டி எடுக்கிறதுக்கு அவருக்கு லேட் ஆயிடுது போல, பாவம். சரி பார்ப்போம், என்னன்னு தான் பார்ப்போம். லைவ்ல பார்த்தீங்கன்னா சவுண்டும் ரயனும் சூப்பராக ஒரு லெட்டரை எழுதி கொடுக்குறாங்க சௌந்தர்யா. அதை கொண்டு டேபிளில் வைக்கிறாங்க, பிரின்சிபல் டேபிள். அதை பார்த்துறாரு அருண். அருண் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப் கேம். இந்த குரூப்ல நீ இண்டிவிஜுவலா பர்ஃபார்ம் பண்ணிடாத, குரூப்போட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு ரயன்ட்ட சொல்றாரு. நான் நேற்று சொன்னேன், ரயன் வந்து மக்கு கேரக்டர். அவர் என்ன சொல்றாரு, நீ மட்டும் மக்கு இல்லை, நாங்க எல்லாரும் மக்கு தான், நான் எங்களையும் பர்ஃபார்ம் பண்ண விடுன்னு. நீங்க பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதான், எதுக்கு அர்த்தம் பண்ற பர்ஃபார்ம் உங்களுக்கு வந்து வயிறு எரியுது அப்படின்னு கேட்க தோணிச்சு அவரு. அந்த மாதிரி நல்ல முத்துக்களா சொல்றாரு அவர். முத்துக்களான முத்து முத்தா மணிமணியா வார்த்தைகளை சொல்றாரு. அது பயங்கர சிரிப்பாயி அங்க பனிஷ்மெண்ட்டுக்கு வந்திருக்கிற சௌந்தர்யா பாத்ரூம் அடக்க முடியாம ஓடி போய் சிரிச்சுக்கிட்டே எல்லாம் வருது. அதுல சூப்பரா ஒரு பொன்மொழி சொல்றாரு. அந்த பொன்மொழி நினைச்சாலே எனக்கு சிரிப்பு வருது. அது வந்து எப்படி தாங்க முடியும் சொல்லுங்க. பிரின்சிபலும் சிரிக்கிறாங்க, ரூடா இருக்க வேண்டிய அவங்க சிரிக்கிறாங்க, ஜாக்லின் சிரிக்கிறாங்க. என்ன சொன்னார்னா, மனுஷனா பிறந்தா தப்பு பண்ணலாம், ஆனா தப்பு பண்ணவே மனுஷனா பிறக்க கூடாது அப்படின்னு என்ன சூப்பரா சொல்றாருங்க. ஆனா அப்புறம் ஜாக்கும் வருஷம் சிரிச்சு 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 போறாங்க. பிரெட் எடுத்துட்டு போனதுக்கு ஏதோ ஸ்டோர் ரூமு ஸ்டாக்கு அப்படி இப்படின்னு ஸ்டாக் அப்படின்னு ஏதோ சொல்ல எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்னா ஸ்டோர் ரூம்ல இருக்கிறது அவர் பிரெட்டை எடுத்து திருடி எடுத்துட்டு போறாங்க போல தர்ஷிகா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபன்னியா ஜோக்கா போகுதுங்க. ஆனா இது 1 ஹவர்ல காட்டுறது என்ன காட்டுறாங்கன்னு பார்க்கணும், பார்ப்போம். சிவகுமார், குட் ஈவினிங். வணக்கம் தாத்தா சார். வணக்கம் சிவகுமார் சார், குட் ஈவினிங். மார்னிங் ஃபீட்பேக் லைவ்ல பார்த்தேன். ஃபீட்பேக் ரயன் மட்டும்தான் சரியா சொன்னார். ஆமா, ஃபீட்பேக் என்னவோ அது சொல்லணும். ஃபீட்பேக் வந்து நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். அது கிரிட்டிசைசிங்கா இருக்கலாம் ஃபீட்பேக், ஆர் சப்போர்ட்டிவா என்கரேஜிங்காகவும் இருக்கலாம். அவர் என்கரேஜிங் எடுத்தார், அவ்வளவுதான். ரஞ்சித் பேசும்போது காமெடியாக இருந்தது, நான் என்ஜாய் பண்ணேன். ஆமா, காமெடி ரிலீஃப் நமக்கு வேணும் இல்லைங்களா. ஏன்னா பாவம் அவர் எதுவுமே பண்ண முடியல, ஸ்கூல் இதுல பெருசா எதுவும் அவரால் பண்ண முடியல. மற்ற எம்சிபி பத்தி இப்ப பேச விருப்பம் இல்லை, பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, அவங்க வரவே இல்லையே ப்ரொமோஸ்ல. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இருட்டடைப்பு செய்யறாங்க. அதுதான் எனக்கும் ஏன் புரியல. ஒன்றும் பண்ணலைன்னா அப்புறம் எப்படி காட்டுவாங்க. ஸ்ருதி, ஹாய் தாத்தா, in the school task is so boring this season. I like season 3, 7 and 4th promo is so fire. Ranav and Varshini totally waste. ராணவ் அட்லீஸ்ட் ஏதோ ப்ரொமோல வந்துட்டு இருக்கிறாரு, என்ன பண்றாருன்னு தான் தெரியல, பார்ப்போம். ஆர்சிஎஸ், இந்த ஸ்கூல் டாஸ்க் சுவாரஸ்யமாக இல்லை என்று வன்மத்தை காட்டும் டாஸ்காக மாற்றி விட்டார்கள் என்று தோணுகிறது. பாவம் பிக் பாஸ் கெஞ்சுறாரு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா செய்யுங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா செய்யுங்க. வன்மத்தை கக்கிறதுக்கு நேரங்கள் டைரக்டா கக்குங்கன்னு சொன்னா கக்காம எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அதுக்குள்ள கொண்டு வராங்களே அப்படின்ட்டு அவருக்கு பாவம் மண்டை வழியாவே இருக்குது. ஓகே, அடுத்தது அனுராதா. ஆல் கேர்ள்ஸ் டெல்லிங் ராணவ் என்ன ட்ரை பண்றேன், என்ன ட்ரை பண்ண, ராணவ என்ன ட்ரை பண்றான், என்ன ட்ரை பண்ண அப்படின்ட்டு. அது என்ன நம்மளுக்கும் தெரியல, அவர் என்னன்னு பார்ப்போம். கேப்ரிகான் கவிதா, ஹலோ தாத்தா, எந்த டாஸ்க் கொடுத்தாலும் தே ஆர் நாட் மேக்கிங் இன்ட்ரெஸ்டிங். பாவம் அந்த பிபி. இப்பதான் சொன்னேம்மா. he also telling please make it interesting. ஆமாம்மா, நானும் சொன்னேன். குரங்கு கையில பூமாலை, குரங்குங்கள் கையில் பூமாலை. பிக் பாஸ் என்ற அந்த பூமாலையை பல குரங்குகள் பிச்சு தூக்கி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அது சரியான வார்த்தை. கேப்ரிகான் நச்சுன்னு சொல்லுவாங்க கவிதா.
மனு நித்யா முனியாண்டி, தாத்தா ஜாக் எல்லோரையும் வச்சு செஞ்சிட்டா பிபி சொன்ன மாதிரியே. ஆமா, ஐ திங்க் தே ஷுட் ஸ்டாப் திஸ் கிரிஞ்ச் லவ் கண்டென்ட். ராணவ் இஸ் லிட்ரலி ஸ்டாக்கிங் பவீன் லைவ். பார்த்தேன், எங்க போனாலும் திரும்பி திரும்பி வராங்க. கண்டென்ட் கூடக்கெல்லாம் பட் ஃபீல்ஸ் அன்கம்ஃபர்டபுள். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. இது என்ன ஒன்று பார்த்துருக்கேன்னா, இந்த சீசன் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒரு தரம் பொலைட்டா நோ சொன்னா அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. நோ அப்படின்னா நோ அப்படின்றத நிறைய இடங்கள்ல வந்து பாய்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒண்ணு அந்த நாங்க தான் வசதி அப்படின்ற ஒரு மமதையோ இல்ல அகங்காரமோ இல்ல ஆணவமோ எனக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள போய் நான் எக்ஸ்ரே எடுத்தா பார்க்க முடியும். ஏதோ ஒண்ணு இல்ல, இந்த கேமோட சுவாரஸ்யத்துல அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சுவாரஸ்யம். அந்த சுவாரஸ்யத்துக்குள்ள அவங்க இவங்க நோன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறது இல்லை. அது ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. சொசைட்டில வந்து இது ரொம்ப ரொம்ப பேட். அது நோ இஸ் நோ. ராக்கர், ஹாய் தாத்தா, this PR is unnecessary. If they don't have the guts to play the game in BB without the PR, then why do they enter the BB house? BB house குள்ள நுழையிறதே இந்த மாதிரி PR இருக்காங்க தான் தைரியமா போறாங்க. ஏன்னா அவங்க பேர் ரிப்பேர் ஆகாம பார்த்துப்பாங்கன்னு. ஆக்சுவலா இவங்கள மேல கூட நம்மளுக்கு கம்மியா தான் கோவம் வருது. இவங்களை சப்போர்ட் பண்றேன்ட்டு தரக்குறைவான வார்த்தைகள், ரொம்ப கேவலமா சென்ஸ்லெஸ்ஸா, அதாவது கண்ணெதிர்க்க அவங்க செய்யறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சா கூட, ஆனா இவங்க தொழில் தர்மம் அவங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்ட்டு இவங்க பண்றது, இவங்க யாரு எப்பேற்பட்டவங்க, இவங்களோட ஐக்கியம் என்ன அப்படின்றத காட்டுற மாதிரி இருக்கு தவிர, இவங்க பணத்துக்கு எவ்வளவு பணத்துக்கு இது பண்றாங்கன்றது காட்ட மாட்டேங்குது. ரொம்ப தப்பா தான் இருக்குது. இன்ஸ்டன்ட் தே ஈட் த மிக்சர் அண்ட் வாட்ச் த ஷோ ஆன் டிவி அட் ஹோம். கரெக்ட். அது மிக்சர்ல வீட்டில் உட்காந்து எது வேணா சாப்பிடலாம். முத்துக்குமரன் அபிஷியல், ஹாய் சார், முத்துக்குமரன் பத்தி சொல்லுங்களேன். முத்துக்குமரன் நான் தான் சொல்லிட்டேனுங்களே, அவரு இப்ப இந்த 2 நாளா வந்து ஏதோ நேத்தி ஒண்ணு செஞ்சாரு, ராணுவ பத்தி சொல்லி அவர் ஆரம்பிச்சு விட்டதான் இவ்வளவு பெரிய கண்டென்ட் கொடுத்துருக்குது. அவர் கண்டென்ட் கிரியேட்டர் சார். பட் அவர் மின்னுக்கு வந்து பண்ணாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவருக்கு இன்னும் சப்போர்ட் வரும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் முத்துக்குமரன். சப்போர்ட்டிங்னா ஏங்க, முத்துக்குமரன் அபிஷியல் சொல்லிட்டு நீங்க வேற யாருக்கும் பிஆர் போலருது. ஏங்க அவரை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க சப்போர்ட்டிங்னு? ஹலோ, அடுத்தது சப்போர்ட்டிங்னா என்ன? சப்போர்ட்டிங் தான் அப்படி ஏட்டாரா? இந்த டைப்போ இருக்குது பாருங்க. ஐயோ. சில்வியா எமானுவல், ஆல் பிபி வியூவர்ஸ், please don't waste time watching the whole show and go insane. Just enjoy Tata's BB review in the best version. He will take all the headache from us. Thank you so much Tata, take care. Thank you Sylvia. உங்க headache எல்லாம் வந்து நான் அமிர்தாஞ்சன் மாதிரி வாங்கி வாங்கி சேர்ச்சிட்டு இருக்கேன். குணா, I wonder how the Satya tolerating fully covered shirt. அதுதாங்க ஆச்சரியம். எப்படிங்க ஏங்க, எப்படி அவர் சட்டை இல்லாத ஸ்கூல்ல சேர்ந்திருக்கலாம் அவரு. ஆமா, ஆனா அவரும் துள்ள ஆரம்பிச்சிட்டாரு பயங்கரமா. ஆனா அவர் பேசுறது பார்க்கணுமே. அவர் வந்து சொல்றாரு, இருங்க அவர் அவர் எப்படி சொன்னாருன்னு சொல்றேன். எனக்கு அப்படியே உழுந்து சிரிச்சிட்டேங்க. நான் சூப்பரா சொன்னாருங்க. அந்த இதுல என்ன சொல்றாருன்னா, பேக்போனா இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி வார்த்தைகள் வருது, ரொம்ப மோசமா இருக்கு பிக் பாஸ். என்னவா சொல்றாரு அவரு? அந்த பாருங்களேன், எனக்கு வர மாட்டேங்குது. அது சட்டை போட்டதுனாலதான். அது சட்டை மட்டும் இல்லைன்னா பேக் போன் இல்லாதவங்கன்ட்டு வாய்ஸ் ரைஸ் ஆகும். மென்னைய முடிக்குது சட்டை. புரிஞ்சுக்கணும். டிசைனர் வந்து இதுக்கு வந்து ஜெனரல் டிசைனர், தனியா இண்டிவிஜுவல் டிசைனர் தான் அவருக்கு சூப்பரா பண்றாங்க காத்தோட்டமா. ஷோபா சோமநாதன், குட் ஈவினிங் தாத்தா. ஜாக்லின் லுக்ஸ் வெரி பிரிட்டி when she smiles and seems strong lady. Of course she strong lady. அவங்க பீஸ காமா இருந்துட்டு திருப்பி கொடுக்க வேண்டியது அழகா கொடுக்குறாங்க. முதல் வாரங்கள்லாம் உடஞ்சி போய் அழுத ஜாக்கு இன்னைக்கு நல்லா தேறி வராங்க. அது வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. தாத்தா, your review are always hilarious, keep rocking. Thank you ஷோபா சோமநாதன். ஸ்ருதி, ஹாய் தாத்தா, முத்துக்குமரன் is so silent and subtle. அவர் ஷட்டில் விளையாட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அதனால சட்டிலா இருக்காரு. I cannot be able to see his character in school task.
ஸ்கூல்ல அவருக்கு அவர் பிஹெச்டி படிச்சவர் எல்கேஜியில் உட்கார சொன்னா கஷ்டம் இல்லையா? அதுதான் நடக்குது. ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுச்சு. லோகேஷ் ராஜா, தாத்தா ராணுவ டைட்டில் வின்னர் கொடுப்பாங்க போல, பிபி டீம் பிளே பண்றாங்க. ஏஆர்எம். ஓ, ராணுவ ஆர். ஆமா, ஏ ஃபர்ஸ்ட், அப்புறம் 6, அதுக்கப்புறம் எம். போன சீசன்ல ஏ ஜெயிச்சதுனால இந்த சீசன் 6 தான் ஜெயிக்கணும்னு இவங்க ஏதோ ஜோசியம் சொல்றாங்க. அந்த ஜோசியத் பிரகாரம் பார்த்தா இப்ப இன்னைக்கு இதுவும் முத்துக்குமரன் சார் ஆரம்பிச்சு வச்சதுதான் ராணுவ பத்தி. நம்ம எல்லாரும் ஒத்துமையா பண்ணணும், ராணுவ டிஸ்டர்ப் பண்றாருன்னு அவர் தான் ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு பேசுறாரு. பட் அவரையே காணாத அடிச்சிருச்சு அந்த அவர் பண்ண அந்த வேலை. பாவம். பானு பிரியா ஆல் கேர்ள்ஸ் டெல்லிங் ராணவ் என்ன ட்ரை பண்றான், வாட் ஹி ட்ரைட். அதானே எனக்கும் கேட்டேன், எனக்கு ஏற்கனவே வந்துச்சு. என்ன ட்ரை பண்ணாருன்னு தெரியல, ஏதோ பண்றாரு போல இருக்குது. That mysterious soul. Hi Tata, vanakkam. I have become a regular viewer of this live session. Thank you for being unbiased. Thank you for reading all our comments. Unga review kaga daily waiting from 4:15. Nandri. Thank you mysterious soul. Thank you. Aha. இப்போ 11 மாசமா மெம்பரா இருக்காங்க எங்க பிக் பாஸ்ல, மெம்பர்ஷிப் எடுத்து. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஷீலா சாமி. இவங்க மாதிரி இருக்கக்கூடியவங்க எனக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்காங்க. நான் இதை செய்யணும்ட்டு இவ்வளோ முயற்சி எடுத்து நான் செய்யறதுக்கு காரணமே ஷீலா சாமி மாதிரியான மெம்பர்ஸ் தான். தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணிட்டு வர்றதுக்காக ரொம்ப நன்றி ஷீலா சாமி. தேங்க்யூ. குட் மார்னிங் தாத்தா, ஹோப் யூ ஆர் ஃபீலிங் பெட்டர். பரவாயில்லம்மா, இன்னும் கனகனன் தான் இருக்கு வாய்ஸ். புவர் ஆர்னவ், எவ்ரி ஒன் இஸ் கேங்கிங் ஆன் ஹிம். ராணவ் தான் ஆர்னவா சொல்லியிருக்காங்க அவங்க. நான் கூட நேத்தி அருணுக்கு பதிலாக தீபக்கோ, தீபக் பதிலாக அருண் சொல்லிட்டேன். அது மாதிரி ஆயிடுது, தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களா? அதான். தீபக் டூ மச் ஆட்டிடியூட் ஷோயிங் இஸ் கேரக்டர். ஆமாம்மா, அட்லீஸ்ட் அவர் நடிக்கல பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா வருது. மொத்தமா ஒரே நாள் அவுத்து விட்டாருன்னா நல்லா இருக்கும். பட் இவ்வளோ ஒருத்தர் முத்துவே இஸ் ஃபீலிங் ஷை, அந்த அளவுக்கு இவரோட கேரக்டர் இருக்கு. ஹூ இஸ் யுவர் டாப் 3 நவ்? அதாவது இந்த ஆட்டிடியூட்லயா? என்னை பொறுத்தின வரைக்கும் முத்து டெஃபினட்டா வருவாரு. ஐ ஹோப் சௌந்தர்யா அண்ட் ஜாக் ஆல்சோ கம்ஸ். பாப்போம் யாருக்கு அதிகம் பிஆர் இருக்குது, என்ன பணம் செலவு பண்ணியிருக்காங்கன்றது கூட ஒரு காரணம் டாப்ல வர. சார்லி, ஹாய் தாத்தா, இவங்களுக்கு ஸ்கூல் டாஸ்க்கு பதில் மென்டல் ஹாஸ்பிட்டல் டாஸ்க் கொடுத்துருந்தா நல்லா பிளே பண்ணுவாங்க. இப்போ அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அப்படிதான். எந்த வீக் எபிசோட் ஹிட் ஆயிருக்கும்? கிரியேட்டிவ் டீம் ஃபெயிலியர். கிரியேட்டிவ் டீம் ஃபெயிலியர்லாம் இல்லைங்க, அவங்க இல்லவே இல்லை. ஆமா, கிரியேட்டிவ் டீம் எங்கேயோ போயிருக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் பேர் பாத யாத்திரை போயிருக்கிறாங்க, சில பேர் ஹனிமூனுக்கு போயிருக்கிறாங்க. அதனால கிரியேட்டிவ் டீமே இல்லை. சாரி. மணிகண்டன், தாத்தா ஷோ விடை உங்க ரிவ்யூ சூப்பர், நல்ல காமெடியா இருக்கு. தேங்க்யூ மணிகண்டன். ஆர்சிஎஸ், தீபக் தலைகணம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஏங்க இருக்கிறதாங்க, நாளுக்கு நாள் அதிகரிக்கல, மண்டை வெடிச்சிரும். ஏன்னா அவ்வளவு இருக்குது. லைட்டா 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 அப்படி காட்டுறாரு. எப்படி முத்துக்குமரன் சொன்னாரு, 10% சௌந்தர்யா காமிச்சிட்டு வராங்கன்ட்டு. சௌந்தர்யாவோட ரியல் ஃபேஸ் தெரியுதுன்னு இப்ப நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் தெரியும் அப்படின்ட்டு முத்துக்குமரன் சொன்னாரு. போக போக தான் பார்க்கணும். கீதாஞ்சலி, ஐ வுட் லைக் டு தேங்க் தீபக் ஃபார் கிவிங் எ லாங் பிரேக் டு ஹிஸ் வைஃப் as audience. ஏமா எப்படிமா இப்படிலாம் கீதாஞ்சலி எப்படிலாம் திங்க் பண்றாங்க பாருங்களேன். லாங் பிரேக் கொடுத்துருக்காங்களா? As audience, it's irritating to watch his face, expression, talk, arrogance, everything. Wife must be really having a good time to breathe. அவங்களுக்காகவே கொஞ்சம் நாள் உள்ள வைங்க அவரை. கீதாஞ்சலி. ஜான் துரைராஜ், அசிம் வைல்ட் கார்டு. அருண், அசிம் வைல்ட் கார்டை வரணுமா? வின் பண்ணவங்க ஓய்வூதியம் கொடுத்து உக்காத்தி வச்சிடறாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்கள எதுக்குமே யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதுதான் கஷ்டமா இருக்குது. பார்ப்போம். அனுராதா, கருப்பு கரசன் விஷால். ஆமா, அவரு அதனால்தான் மழையில எங்கேயாவது கரைஞ்சிட்டு போதே கருப்புன்னு கொடையெல்லாம் பிடிச்சிட்டு போறாருங்க அவரு.
நான் சொன்னது தலையில அடிச்சிருக்கிற கருப்பு. சாரி, நீங்க வேற. நீங்க என்ன கருப்பு சொல்றீங்க? நீங்க கற்பு அப்படின்றீங்களா? நான் கருப்பு அப்படின்னு நினைச்சிட்டேன். சாரி அனுராதா. ஃபாயிமா ரிஷ்மியா, தாத்தா பாத்தீங்களா? ஆனந்தி hit Arun's cap and seems like BB is favoring Jack last week. சவுண்ட ஃபேவர் பண்ணாங்க. ராணவ ரொம்பவே இன்சல்ட் பண்றாங்க. யுவர் ஒப்பீனியன்? ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே தான் நடக்குது. அந்த கேப்பை மட்டும் கொண்டு வச்சா பத்தாதுமா, அதுல ஒரு 2-3 ரிப்பனை திருடி சுருட்டி ஃப்ளஷ்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிடணும். நல்லா இருக்கும் இல்ல? தேடணும் அவர். ஒரு தரம் அதுல இருந்து எடுத்தாச்சுதான் அப்படின்னு சொல்லிடணும் பிக் பாஸ். ராஜேஷ், தாத்தா ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு ஹெட் வெயிட் இருக்கக்கூடாது. தீபக் ரியலி அன் ஈகோயிஸ்டிக் சைக்கோ மேன். இப்போ தீபக் வந்து ஃபோர் ஃப்ரண்ட்ல வந்து அவர் யாருன்னு காட்டுறபடியால நம்ம முத்துக்குமரனுக்கு ரொம்ப ஃபேவரிங்கா இருக்கும். ஏன்னா முத்துக்குமரன் பேசிக்லி ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப நல்ல வியூகங்கள் போடக்கூடியவர். அவரோட இந்த நெகட்டிவா இருக்கிறது இந்த ஒரு அகம்பாவம், ஆணவம், இதெல்லாம் வந்து இப்போ காணாத அடிச்சிடுறாரு தீபக். அதனால தீபக் ஆக்சுவலா முத்துக்குமரன் ஹெல்ப் பண்றாரு. கப்பு வாங்கினாருன்னா கப்பை பாதியா உடைச்சு தீபக் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. இப்படி ரூட்னஸா இருக்கிற ஆளு கூடி எப்படி லைஃப் நடத்துறாங்களோ அது அவங்க விஷயம், நமக்கு எப்படி தெரியும்? ஆண்ட்ராக்ஸ், தாத்தா உங்க கண்ணோட்டத்துல தமிழ் பிக் பாஸ் எந்த சீசன் பெஸ்ட்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சீசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ். என்ன ஏதுன்னு கான்செப்ட் யாருக்கும் தெரியாது. நான் ஏற்கனவே அதை வந்து இங்கிலீஷ்ல பார்த்துட்டு இருந்தேன் ஆஸ்திரேலியாவில். அதெல்லாம் நடக்கிறப்ப நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். நான் சீசன் 4 போதுதான் இந்தியா வந்தேன். அதனால 3 சீசன் அங்கேருந்து தான் பார்த்தேன். தேர்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். லோகேஷ் ராஜா, தாத்தா ப்ரொமோ 4 போட்டாங்க தாத்தா, பார்த்துங்களா? பார்த்தேன். அதுவும் சண்டை தான். இந்த கார்டன்ல நின்று பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் ஆளுக்கு. ராணவ் தான் இதுல இந்த ஸ்கூல் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா எல்லா ப்ரோமோலையும் பெரும்பாலான ப்ரோமோல வந்துடுறாரு ராணவ். ராக்கர், on the weekend episode, if VJs doesn't want the Soundarya behavior, definitely our HF behavior will continue until she is in BB house. என்ன HF behaviorன்னு போடுங்களேன் ராக்கர், so that மக்களுக்கும் தெரியட்டும். ஜென்ரலா வெறும் HF behaviorன்னு சொன்னா HN உடனே எங்களுக்கு அந்த HF சாப்பாடு தான் ஞாபகம் வருது. உடனே அங்க போகுது மைண்ட். ஸோ தெளிவா போடுங்க. we will talk about it. thank you. ஏன்னா எந்த ஃபுல்லா லைவ் பார்க்கறது இல்லை. ஏதோ சொல்லியிருக்காங்க, அவர் சொல்றாருன்னா ஏதோ இருக்கணும் இல்ல. இவங்களும் HF சாப்பாடை தட்டுல இருந்து எடுத்து கொடுத்துட்டாங்களா? புவனா பாலகணேஷ், ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? I have never felt uncomfortable watching the show all these years, but this time I feel uncomfortable watching it. Thank you புவனா. இதை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். மேடையில ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்த போது, பட் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்க வைக்கிற அளவுக்கு அவரோட பிஹேவியர் இருக்கிறபடியால ஏன் அது யாராவது தன் தலையிலேயே மண்ணை வாரி கொட்டிப்பாங்களா? கொட்டிட்டு இருக்காங்கல்ல சீசன் 8ல. பாத்தீங்களா? கொட்டி இருப்பாங்களா, கொட்டுவாங்களா அப்படின்னு கேட்டா உடனே அது பதில் ஒரு சீசன் 8ல கொட்டுறாங்களே. இதுதான் இந்த மாதிரி பதில் சொல்ல முடியாமல் தவிக்கும் கேள்விகளுக்கு பதிலாக அமைந்திருக்கிறது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. அந்த கடைசியில ப்ரோக்ராம் கடைசியில ஒருத்தர் லேகியம் வைக்கிறார்ல, அவர் இன்னைக்கு சொன்னாலும் சொல்லுவார். மூமெண்ட்ஸ் பை ஏஜே, ஜாக்லின் அண்ட் ராணவ் டாப் 2. மை ஒப்பீனியன் மட்டும்தான். ஏமா உங்க ஒப்பீனியன் இஸ்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் தான் வந்து அங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா மாதிரி ப்ரோமோல காட்டுறாங்க. உள்ள போய் பார்ப்போம். Do you support Ranav and his action? I do. AJ Sharan, thank you so much for being so truthful. Ranav வந்து is trying to do something. அவர் கொடுத்திருக்கிற கேரக்டரை அவர் நேத்தி வந்து அருண் கிட்ட ஆர்கியூ பண்ணது. முத்துக்குமரன் வந்து நீங்க அவர் பண்ணாதீங்க, நீங்க வந்து அதாவது அருண் சொன்னாரு இது வந்து குரூப் கேம்னு. நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிறது மக்கு கேரக்டர், குரூப்பா சேர்ந்து செய்யணும், ஏன்னா நாங்கெல்லாம் மக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு. அருண் வந்து எல்லாரும் மக்குன்றாரு அங்க. ஆக்சுவலா அதுதான் பொருட்படும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு கேரக்டர் கொடுத்த போது இவர் கேரக்டர் வந்து ரொம்ப பாருங்களேன், திருடுறது, இந்த நெகட்டிவா இருக்கிறது தான் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் உள்ள கேரக்டர்ஸ். இப்ப ஒரு சீசன்ல வந்து என்ன திருட சொல்லியிருப்பாரு பிக் பாஸ், சூப்பரா திருடி இருப்பேன், அது வந்து ஒர்க் அவுட் ஆகும்.
அதனால அது வந்து பொறாமையா இருக்கு. நாங்க ஒரிஜினல் மக்கு நாங்க இருக்கிற போது நேத்தி வந்த மக்கு நீ எப்படி பண்ணலாம்? ஏன்னா அடிக்கடி மக்கு மக்குன்னு சத்யா சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அதுல வந்து பிஹெச்டி படிச்சுட்டு வந்திருக்கிறோம். நீ எப்படி நீ வந்துட்டு நேத்தி வந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட் நீ எப்படி மக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐ திங்க் ராணவ் இஸ் ட்ரைங் டு டூ சம்திங். தேங்க்யூ. அர்ச்சனா, ஹலோ தாத்தா, பிக் ஃபேன். ஃபியூ பெய்ட் ரிவ்யூவர்ஸ் முத்து என்ன பண்ணாலும் கரெக்ட்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னூப்பின்னு ஒரு ரிவ்யூவர் முத்து முத்துன்னு மொரட்டு முத்து குத்து இருக்காரு. ஜாக் டார்கெட் பண்ணிட்டே இருக்காரு. அவர் இங்க அடிக்கடி வருவாரு. மேபி தாத்தா என்ன பேசுறேன்னு சொல்றது போறதுக்கு தெரியல. அம்மா ஒவ்வொருத்தர் என்ன கண்ணோட்டத்துல பாக்குறாங்களோ, பியூட்டி இஸ் இன் பிஹோல்டர்ஸ் ஐஸ் அப்படின்ற மாதிரி இது வந்து உள்ளுக்குள்ள ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். நான் பண்றதுதான் கரெக்ட் நினைச்சேன்னா இப்ப அவர் பண்றது தப்புன்னு சொல்லலாம். இது அவரோட கண்ணோட்டம். he has all the right to say. எப்படி என்ன வந்து வந்து நீங்க சொல்ற தப்புன்னு சொல்றவங்களுக்கு நான் ஒத்துக்கிறது இல்லையோ, இப்ப நான் எப்படி ஒத்துக்க முடியும் மிஸ்டர் ஸ்னூப்பியா அவர் வந்து தப்பு பண்றாருன்னு? என்னால அப்படி சொல்ல முடியாதுமா. தேங்க்யூ அர்ச்சனா. சிலருக்கு ஒத்து போகும், சிலருக்கு ஒத்து போல, அவ்வளவுதான். நான் பார்க்கல, வருது பார்த்துருந்தா நான் இன்னும் கூட கொஞ்சம் சொல்லியிருப்பேன். ஆர்சிஎஸ், ஹிந்தி தெலுங்கு பிக் பாஸ் என்ன ஒரு தடவை பார்த்தா 100 தடவை பார்க்க தோணும். தமிழ் பிக் பாஸ், அதாவது தெலுங்கு பிக் பாஸும் ஹிந்தி பிக் பாஸும் ஒரு தடவை பார்த்தா 100 தடவை பார்க்க தோணும். தமிழ் பிக் பாஸ் நான் டிவி வருவேன், சோசியல் மீடியால வருவேன், ஹாட் ஸ்டார்ஸ்ல வருவேன், ஆனா சுவாரஸ்யம் மட்டுமா வரமாட்டேன். சோ ஒரு சின்ன விஷயத்த 1000 தரம் பார்க்க முடியும். எல்லாத்துலயும் வருது. சூப்பரா இருக்குல்ல. அந்தந்த ஊர் யூடியூப்ல மேபி வருமா இருக்கும், அவங்களோட எக்ஸ்ல வருமா இருக்கும், நமக்கு தெரியல. மகாலட்சுமி எம், தாத்தா ஜாக் இஸ் ராக்கிங் ஆஸ் ஆஃப் நவ் இன் திஸ் டாஸ்க். ஜாக் சூப்பரா செய்யறாங்க. பட் நோ ஒன் வில் அப்ரிஷியேட் தட் ஷீ இஸ் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக். ஆக்சுவலா ஜாக் இஸ் வெரி குட் பெர்ஃபார்மர். இந்த வாரத்துல ஒவ்வொரு கேப்லயும் அவங்க அடிக்கிறாங்க, திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. காலையில தீபக் அவங்கள பத்தி அந்த ஃபீட்பேக்ல சொன்னதுக்கு கிளாஸ் ரூம்ல போய் ஒரு கிளாஸே எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பாய்ஸ் அவங்களுக்கு அகேன்ஸ்டா நின்றாலும் தைரியமா நிக்கிறாங்க. சொசைட்டிலையும் பெண்மணிகள் அவளை தைரியமா நிக்கணும். அண்ட் ஆல்சோ மஞ்சரி அண்ட் ராணவ் டூயிங் தேர் பெஸ்ட். மஞ்சரியும் சூப்பரா நல்ல ஸ்டர்ன் தமிழ் டீச்சரா வச்சு செய்யறாங்க. இதுல அருண் வந்து தொடநடுங்கி இல்லையா, அவர் வந்து இவர் தப்பு பண்ணிடுறாரு. நம்ம ரயன் உடனே பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே, நெக்ஸ்ட் டைம்ல இப்படி பண்ணீங்கன்னா பனிஷ்மெண்ட், ஏங்க இந்த தரமே பண்ணிருக்காரு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு மஞ்சரி அவரே வைஸ் பிரின்சிபாலே அதட்டினதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. கலைவாணி ஆர், ஹாய் தாத்தா, ஹவ் இஸ் யுவர் ஹெல்த், அப்ரிஷியேட் யுவர் டெடிகேஷன். தேங்க்ஸ் கலைவாணி. இந்த பாருங்க மூக்க உறிஞ்சிட்டே இருக்கிறேன், இந்த வெந்நீரை பக்கத்திலேயே வச்சிருக்கிறேன், ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ. பழனிக்குமார் எஸ், வணக்கம் தாத்தா. வணக்கம் வணக்கம். ஆஹா ஆஹா இன்ப நிலாவினிலே, தொண்டை கட்டினோம்னா கண்டசாலா குரல் வருது பாருங்க எனக்கு. வெங்கட் போஸ், ஹாய் ஹாய். ஓஹோ ஜகமே. கௌசிகா, ஹாய் தாத்தா, யூ ஆர் லுக்கிங் நாட் வெல், டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த் தாத்தா. ஆமா, இல்ல நான் இந்த முடி கிர்தா மீசை இதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ ஷூட்டிங் இல்லை, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஒரு படத்துக்கு 2 படத்துக்கு இந்த கெட்டப்பு வளர்க்க சொன்னாங்க, வளர்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தரிசு நிலத்துல பயிர் வளர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. மகேஷம், தாத்தா யூ ஆர் ஃபேக் இருக்காங்க. யார் ஃபேக்கா இருக்காங்க அதான பார்த்தேன். யூஸ்வலா யூஆர் ஃபேக்னு சொல்லுவாங்க. மகேஷ், தேங்க்யூ மகேஷ். தாத்தா யார் ஃபேக்கா இருக்காங்க மீனிங் ஒரிஜினல் கேரக்டர் இருந்து அவங்களோட கிடையாது. அக்கார்டிங் டு மீ சிவகுமார், சௌந்தர்யா, தர்ஷிகா, ரஞ்சித், வேற யார் ஃபேக்கா இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்காங்க. அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வெளில வரக்கூடாது. நீங்க சொன்னவங்க போக இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே எதையோ நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப ஜாக்லாம் வந்து சாஃப்டா பண்றாங்கன்னு இப்பதான் அப்ரிஷியேட் பண்ணோம். பட் அவங்க இன்னும் மேல பண்ணணும். அதே மாதிரி சௌந்தர்யா வந்து அங்கங்க பண்றாங்க, காமெடி பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, பத்தாது. கப் அடிக்கிறதுக்கு இன்னும் மேல போகணும். அதே மாதிரி முத்து வந்து கப் எப்படியும் அடிக்க போறாரு. பட் அவர்
நம்ம எல்லாம் வாழ்த்தி அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ இது மாதிரி பேலன்சிங் ஆக்ட் ரொம்ப தப்பா இருக்கு. எல்லாருமே ஒரு அளவுக்கு அங்க உள்ள நடிச்சிட்டு தான் இருக்காங்க. தேங்க்யூ. தம்பி ராஜா ஸ்ரீதரன், ஆஹா சூப்பரா இருக்கும் உங்க ஸ்பெல்லிங். தம்பி ராஜா ஸ்ரீதரன், வணக்கம் கிழவா. நன்றி, வணக்கம் தம்பி. கிழவன் சொல்றது தப்பு இல்லையா ஐயா? அழகான தமிழ் வார்த்தை கிழவன். சைத்தன்யா நட்ராஜ், பிக் ஜிங்ஜாங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் ஜிங்ஜாங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? எங்க அடிக்கிறாங்க ஐயா சைத்தன்யா? ஜிங்ஜாங் அடிக்கிறாங்களாமே யாரோ? மொட்டை சாத்தான் குட்டையில விழுந்தானே இருக்குது. நான் மொட்டைன்றதுனாலயா? கார்த்திக் சீனும், நான் ஷோ பார்த்தது இல்லை, உங்க ரிவ்யூ மட்டும் பார்க்கிறேன் தாத்தா. ஏதோ பாழுங்கணத்திலேருந்து பாதாளத்துல குதிச்ச கதை இது. கார்த்திக் சீனும். ஃபாஹிமா ரிஷிமியா, முத்து எக்ஸ்பெக்டட் ஜாக் டு நாமினேட் him indirectly. He got upset. பார்த்தீங்களா? I feel could have nominated Muthu. Or don't know if it is a game plan. Don't know if it is a game plan. I am not maternity leave. Your review is stress buster tata. Thank you Fahima Rishima. நீங்க இது இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நீங்க போடுற அந்த கட்ஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு சப்போர்ட்டிவா நிறைய தேடி கண்டுபிடிச்சு போட்டிருக்கிறீங்க. தேங்க்யூ ஃபைமா ரிஷ்மியா அண்ட் ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். சீக்கிரம் இன்ஷால்லா நல்லபடியா ஒரு சுகப்பிரசவம் ஆகட்டும் உங்களுக்கு. மாஷா அல்லாஹ். கீதாஞ்சலி, அச்சிச்சோ ஐ மிஸ்ட் மார்னிங் ஷோ. வாட் ஹேப்பன் வித் அருண் தாத்தா மேட் யூ லாஃப் அன்கண்ட்ரோலபிளி? அம்மா நீங்க அதை பார்த்தாதான், சொன்னாலாம் புரியாது. அந்த மாதிரி ஒரு காமெடி, அதாவது காமெடி ஆஃப் எரர்ஸ்ன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் செய்யக்கூடிய வார்த்தைகள் தவறா பண்றது, அந்த சிச்சுவேஷனுக்கு மாறா சொல்றது, கருத்து சொல்றேன், கருத்து கந்தசாமின்னு சொல்லிட்டு அவர் செய்ய, அவரை தான் கருத்து கந்தசாமி கொடுத்தாரா இல்ல தீபக் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். முத்துக்கு தீபக் கொடுத்தாரு. கருத்து கந்தசாமி மாதிரி இருக்கேன்ட்டு காட்டுறது, அங்க சுத்தி இருக்கிறவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிக்கிறாங்க. பனிஷ்மெண்ட் வரும் தெரிஞ்சே சிரிக்கிறாங்கன்னா வேற என்ன பண்ணுது? ப்ளீஸ் ஷேர் தாத்தா. 1 hour எபிசோட்ல கவர் ஆகுமா தெரியாது. அதான் நான் பண்ணியிருக்கேன், இதில் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, சொல்லியிருக்கேன். என் ஸ்ரீவத்சன், சத்யா கண்டிப்பா ரோஸ்ட் இருக்கு ஃப்ரம் சேது அண்ணா. சத்யாக்கா அன்னைக்கு அந்த மாதிரி சட்டை போட்டு வந்தானே சேது சார், அவங்க பார்த்தா யாராவது தப்பா நினைச்சிட போறாங்களே, இப்படி திரும்பிட்டே தான் பேச வேண்டியிருக்கும். அந்த சட்டை. ஸ்பேஸ் ஃபிளையர் தாத்தா ப்ரோமோ 4 on fire. ஆமா சூப்பரா இருந்துச்சுல்ல? ஆமா நல்லா இருந்துச்சு. அதுதான் 4ஆவதா போட்டிருக்காங்க. ஜெயஸ்ரீ சிஎஸ், தீபக் இஸ் சச் a misogynist and narcissist person. Maybe they have double face. Men like Deepak will be kind to few girls and rude to others like Jack. ஜாக்குக்கு வந்து பாரபட்சம் பார்க்காம எல்லாருமே ரூடா இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு சக்சஸ் தேடி கொடுக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ இன்னும் கூட அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டா அவங்க எதையும் தாங்கும் இதயம் திருப்பி கொடுத்துட்டு ஸ்ட்ராங்கா நிப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். உமாசங்கர், ஐயா ஆனந்தின்னு ஒரு கேரக்டர் ஒருவர் இருக்கிறாரு, பேசுவை தவிர அவர் எதுவும் செய்யாது, நீங்க பார்த்ததுண்டு. ஐயா சூப்பரா திருடுறாங்க. நீங்க வேற, இந்த கேரக்டர் தான் அவங்கள காப்பாத்த போகுது. அங்க எங்க பெல் அடிக்கிற மணியை திருடிட்டாரு. வாட்ச்மேன் எந்த ஸ்கூல்லையாவது பெல்ல அடிச்சுட்டு தூக்கி உள்ள போட்டு பாரா பெல்ல. பாவம் சிவகுமார். எல்லாம் திருடுறாங்க. ஃபைல திருடுறாங்க, கேப்டனோட கேப்பியே திருடி வச்சிருக்கிறாங்க. ஆனா கண்ணு பார்வையில படுற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு எட்டல பாவம். ஜெயம், ஹாய் சார், ஐ ஹாவ் அ டவுட் சார், இஸ் பிபி ஸ்கிரிப்டட்? கட்டாயம் கிடையாதுங்க. அதுவும் இந்த மாதிரி ஆட்களுக்கு எழுதக்கூடிய அளவுக்கு அங்க யாரும் ஆள் கிடையாது. அண்ட் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த சிச்சுவேஷன்ல இவங்களா தான் பேசணும். ஸ்கிரிப்டட் கட்டாயம் இருக்காது, பட் பிளானிங் இருக்கும். இந்த மாதிரி வைப்போம், இப்ப இவங்க 2 பேருக்கும் பிரச்சனையா, இவங்க 2 பேரையும் டான்ஸ் ஆட வைப்போம், இவங்க 2 பேரையும் பேரா போட்டு ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்தாதான் அந்த கேம் நடக்கும்ன்ற மாதிரி they will plan things. ஆனா இதுதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும்ன்றது இல்ல. அதே மாதிரி அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. டீம் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அது நடக்காது பெரும்பாலான டைம்ல. இட்ஸ் ஆல் டிபெண்டிங் அப்பான் த கண்டஸ்டன்ஸ். இட் இஸ் நாட் ஸ்கிரிப்டட். லூமினஸ் மேக்ஸிமெக்ஸ், சத்தியமா சுத்த தண்டம். சும்மா சட்டையை அவிழ்த்து போட்டு திரிகிறாரு. ராயன் ரொம்ப வழிகிற மாதிரி தெரியுது. சத்யா தானே சுத்த தண்டம். அவர் சட்டெல்லாம் வெறும் கண்டம் பண்ணணும், அந்த அளவுக்கு இருக்கு பாவம். அர்ச்சனா,
ஹலோ தாத்தா, பிக் ஃபேன். ஃபியூ பெய்ட் ரிவ்யூவர்ஸ். முத்து என்ன பண்ணாலும் கரெக்ட். ஓ, இது படிச்சுட்டேம்மா, இது படிச்சுட்டேன். தேங்க்யூ அர்ச்சனம்மா. லக்ஸன், ப்ரோமோ 4ல வந்தது தப்பா பண்றாங்க. செம்ம சண்டை, காஸ் ஆஃப் லவ் கண்டென்ட் போல பிட்வீன் ராணவ் அண்ட் சவுண்ட் அண்ட் தர்ஷிகா. கண்டென்ட்ன்ற பேரில் தான் பண்றாங்க. நிஜமா யாராவது லவ் பண்ணுவாங்களா? நான் எதுவும் தப்பா சொல்லியே. ஸ்டாக்கர் ப்ரோ, ராணவ் இல்ல தாத்தா, ரயன் இல்ல தாத்தா, ராணவ். ரயன் இல்ல ராணவ். ரொம்ப ஏங்க பேர் மாத்தி மாத்தியே வைக்க கூடாதா? ஐயோ ராமா. முத்து, நான் தப்பு, சாரிம்மா. Manu Nitya Muniandi, Tata, promo 3 staged. Satya and Pavi spoke about this yesterday. Also, Satya is such a wimp for getting triggered during Jack's class. If you are such a snowflake, Don. ஆமா, அவர் சும்மா வேணா சப்போர்ட் பண்றாரு தீபக். ஏன்னா அவர் தானே சமைச்சு கொடுக்கணும் இவங்களுக்கு. அதுதான். விஜய் பிரதீப், வணக்கம் தாத்தா. ராணுவ பல இடங்களிலே விளையாட்டே புரியாம இருக்காரு. சில இடங்களில் ஓவர் ஆக்டிங் பண்றாரு. இப்போ போனா சீக்கிரம் வெளியே போயிடுவார்னு நினைக்கிறேன். எப்படியும் 6 பேருக்கு அல்வாவே கிண்டி வச்சிட்டாங்க. பாயசம் வந்து போர் அடிக்குதுன்னு. ஒவ்வொருத்தரா வெளில எடுத்துருவாங்கம்மா. அது வரைக்கும் இவங்க ஓய மாட்டாங்க. கரெக்டா சொன்னீங்க விஜய். கௌசிகா, தாத்தா, Satya can't speak in front of Jacqueline, always backbite about her and show one mom only in task, and after that he will say don't take personal, everything is only for task. ஆமா, ஆனா அவங்க டாஸ்க்ல சொன்னா நீங்க வந்து அவர் சொல்றாரு இன்னைக்கு வந்துட்டு இதுல, அதாவது மாரல் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இல்ல, இது வந்து நாமினேஷன் ரிவ்யூ மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாரு. இட் ஷோஸ், இதெல்லாம் தான் நமக்கு அவங்க யார் என்று அடையாளப்படுத்துகிறது இல்லையா? பாருங்களேன், இப்போ எங்கேயாவது ஒரு சட்டையில ஓட்டை இருந்தா நமக்கு சத்யா ஞாபகம் வரும். யோசிச்சு பாருங்க. ஏதோ ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் பாவம், அவனுக்கு இல்லாத கொடுமையினால சட்டையில ஒரு ஓட்டை கிழிஞ்சிருந்துச்சுன்னு வைங்க, பாக்கெட் இருக்கிற இடத்துல, எந்த பக்கமா இருந்தாலும் ஓகே, அப்ப நம்மளுக்கு சத்யா ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி அவங்க கேரக்டரைசேஷனை ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பேக் பைட் பண்றது அவருக்கு பழக்கமா இருக்கலாம் இல்லையா? அதான். விஜய் பிரதீப், தாத்தா இன்னைக்கு லைவ் கொஞ்சம் காமெடியா இருந்தது. குறிப்பா சௌந்தர்யா, ரயன், தன்ஷிகா சூப்பர் காமெடியா இருந்தது விஜய். அதுல இவங்க பேரு சொன்னீங்களே, அருணை விட்டீங்களே, அருணாலதான் இவங்க சிரிச்சாங்க. ஜாக்லின், ஈவன் வர்ஷினி எல்லாம் சிரிச்சு வயிறு புண்ணாவது இவங்க பண்ற வேலை. சிம்பிளி சுஹானா, ஹாய் தாத்தா. ஹாய் சிம்பிளி சுஹானா. ஜெயம் சார், ஐ திங்க் ராணா வில் பி டைட்டில் வின்னர் லைக் அர்ச்சனா. மேபி, who knows, என்ன ஆக போகுதுன்னே தெரியாம, யாருமே கன்சிஸ்டண்டா இல்லாம, டெய்லி ஒருத்தர் வந்து தலையை தூக்குறாங்க, டெய்லி ஒருத்தரோட மூஞ்சி திரை கிழியுது, முகத்திரை கிழிக்குது. ஸோ இதுல எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியாது தம்பி. தேங்க்யூ. Dipshika Jayaraman, hi Tata. I think every week BB8 should release Kurumbadam of the week to the contestant before the weekend episode. அது பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல ஐடியா தீப்ஷிகா, ரொம்ப நல்லது. தேங்க்யூ தீப்ஷிகா. சங்கீதா சேகர், ஹாய் தாத்தா. ஐ லைக் மாரல் டீச்சர், ஜாலி கேரக்டர். சூப்பரா இருந்தது இல்ல அவங்க ஜாக் பண்றது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா போன சீசன்ல நம்ம மஞ்சுளா டீச்சரா வந்தாங்க, மாயா, சூப்பரா பண்ணிருப்பாங்க. தேங்க்யூ. ஸ்ருதி, தாத்தா, தர்ஷிகா சவுண்ட் ஆன் ஃபயர் வித் ராணவ். சூப்பர் ஸ்ருதி. ஸ்மார்ட் ஷேக், தம்பி நல்லா இருக்கீங்களா ஐயா? ஹாய் தாத்தா, எஸ்டர்டே லைவ்ல நான் எவ்வளவு மெசேஜ் போட்டேன், மெசேஜ் படிக்கல தாத்தா. ஏன் தாத்தா இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா? ஐயோ தம்பி, கோவம்லாம் இல்லை தம்பி. இப்போ எனக்கு ஆர்டர்ல போறேன், 1 மணி நேரம் ஆனவொன்னு நிறுத்திடுவேன். நேற்று நைட் வந்து அட்மின் இருந்தாங்க, அவங்க வந்து ரேண்டமா எடுத்தாங்களே தவிர எதையும் இப்படி பேரை பார்த்துலாம் எடுக்கிறது இல்லை தம்பி. ஸோ அதனால உங்க மேல எல்லாம் கோவம் இல்லை தம்பி. வந்த உடனே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன்னு கோவப்படுற மாதிரியா தெரியுது. தப்பா எடுக்காது, நீங்க படிச்சுட்டேனே. ஓகே, தேங்க்யூ. நீங்க வந்த உடனே முதல்ல போட்டு விட்டுருங்க. சதீஷ்குமார், ஜாக் டூயிங் அர் ஜாப் சூப்பர், ரொம்ப நல்லா பண்றாங்க சதீஷ். கரெக்ட். சிவசங்கர், தாத்தா 4th ப்ரோமோ பட் 1 hourல சுவாரஸ்யமா இருக்குமா? இருக்கவே இருக்காது. இதுல எதுக்கு டவுட் சிவசங்கர்?
சவுண்டுக்கு இவங்களே கப்பை தூக்கி கொடுத்துருவாங்க போல இருக்கு. சவுண்டுக்கா ஏங்க, முத்துக்குமரன் இருக்காரு, இப்ப வேற யாரோ சொன்னாங்க ராணுவ வாங்குவாருன்னு, ஜாக் இருக்காங்க. டஃப் காம்படிஷன். யாருக்கு தருவாங்கன்றது தெரியல. யாருக்கு நிறைய பிஆர் இருக்காங்கன்றதையும் பார்க்கணும். ஜாக்குக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பிஆர் இருக்கிற மாதிரி தெரியல. ஐ மீன் பேட் பாட்ஸ், ஓட்டிங் அவ்வளவு வரல. பிஆர் இருக்கும். பிஆர் வேற, பேட் பாட்ஸ் வேறங்க. ரெண்டும் ஒரே கம்பெனியில் அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க. என் ஸ்ரீவத்சன், ஐ திங்க் ராணா வில் பி டாப் 5 வாய்ப்பு. கன்ஃபார்ம் ஃபைனலிஸ்ட். சூப்பர், தேங்க்யூ. Bhuvana Balaganesh, sir, since Satya is fully covered, he feels suffocated. So he is losing his mental. மென்னையை பிடிக்குது இல்ல அந்த சட்டையும் காலரும். அதுவும் அவருக்கு மட்டும் ஏன் பிளவுஸ் மாதிரி டைட்டா தைச்சிருக்காங்க. இப்ப இந்த மெட்டீரியல் லூஸு, அந்த சட்டை துணியில டைட்டா தைச்சு அவரு அப்படின்னா டப்பு 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 டப்புன்னு பட்டன்லாம் பிஞ்சு எதிர்க்கிறவங்க கண்ணுல போய் ஆய் பெரிய டேஞ்சர் ஆயிருமே. அவருக்கு எல்லோ கார்டு தருவாங்களா? கை நீட்டி அடிச்சிட்டாரு நம்ம இவரை ராணவ, தெரியல. ஈஸ்வர் பாலாஜி, ஹாய் தாத்தா, தேவையில்லாம ராணவ கார்னர் பண்ணி ஹைப் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. பாருங்க எவ்வளவு பேர் கப்பை ஜெயிக்க வச்சுட்டாங்க போலுருத. அனாவசியம். முத்துவோட கால்குலேஷன் தப்பா போனது இந்த இன்ஸ்டன்ட்ல தான். ஐ ஃபீல் நீங்க கரெக்டா சொன்னீங்க தம்பி. நாட் ஷுவர் இஃப் ஹி இஸ் டிசர்விங். அது நம்மளுக்கு தெரியாது, இந்த ஒரு வாரத்தை வச்சு பண்ண முடியாது. பட் ஒரு வாரம் சும்மா இருந்துட்டு அடுத்த வாரமே ப்ரொமோல வராருன்னா ஏதோ செய்யறாருன்னு மட்டும் தெரியும். ஆனா என்ன செய்யறாருன்னு போக போக தான் பார்க்கணும். ஈஸ்வர், தேங்க்யூ ஈஸ்வர். சாமுவேல், ஸ்கூல் டாஸ்க் காமெடியா இருக்கு தாத்தா. டெஃபினட்டா காமெடியா இருக்கு. அந்த காமெடிக்கு மெயினா எரர் ஆஃப் காமெடி அருணுக்கு தான் போகணும். ஆகாஷ், திஸ் வீக் டபுள் எவிக்ஷன் வேணும். ஏன் இன்னும் கூட கொஞ்சம் தாராளமா கேளுங்க. கௌஷிகா, தாத்தா இந்த டாஸ்க்ல ப்ராமிஸா யார் பார்த்தாலும் ஸ்கூல்ஸ் சில்ட்ரன் மாதிரி இல்லை. இதுல கிரிஞ்ச் லவ் கண்டென்ட் வேற, பார்க்க முடியல, கட்டாயம் பார்க்க முடியல. ராஜேஸ்வரி ராஜி, ஆய் தாத்தா, ஜாக்லின் a strong player. அதான் எல்லாரும் பயமா இருக்கு. 100% they are scared. அதுதான் ஒரு விளையாட்டுல ஒருத்தரை பார்த்து நம்ம ஸ்கேரா இருக்கலாம், ஆனா அதை காட்டக்கூடாது. கூடி கூடி உட்காந்து பாய்ஸ் எல்லாம் அவங்கள அழிக்கணும். சௌந்தர்யா, ஜாக் இவங்க 2 பேரையும் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டாரு. அதை ரொம்ப ஆப்வியஸா பண்றப்போ இப்ப பாருங்க, நம்ம ராணவ அப்படி தூக்கி விட்டா மாதிரி தான் அவங்கள தூக்கி விட போறாங்க, ஜாக்கையும் சௌந்தர்யாவையும். சோபனா ராமச்சந்திரன், ஹாய் தாத்தா, டுடே தீபக் இஸ் ரியலி ரூட் அண்ட் பாசி. ஏன் சோபா, என்ன சோபா, இன்னைக்குதான் நீங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்களா? என்னவோ இன்னைக்குதான் ரூடா பாசின்றீங்க. நேத்தி கூட ப்ரொமோல சொல்லியிருப்பாங்களே நம்ம அன்ஷிதா பாசியா இருக்காதீங்கன்னு. அன்ஷிதாவா யாரு? மஞ்சரி. ஐ ஒண்டர் ஹவு ஹி இஸ் ஏபிள் டு கெட் லாட்ஸ் ஆஃப் ஓட்ஸ். அது நீங்க சோபா, ஓட்டு எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன சோபா நீங்க போங்க சோபா. வசீர் இப்ரமீசா, என்ன கன்றாவி சீசன் இது. ஒரு டாஸ்க் கூட சுவாரஸ்யமா இல்ல, மிக ஈஸியான டாஸ்க். எல்லோருமே ஜவ்வு மிட்டாய் மாதிரி இருக்கிறாங்க, இழுக்கிறாங்க. வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, டைம் போகுதுக்கு புறம் பேசுறாங்க. ஜெயில் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. என்ன அழகா எழுதிருக்கியா, சூப்பர்யா, சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மையா. வேணிஷா, ஹவு இஸ் யுவர் ஹெல்த் தாத்தா? பரவாயில்லம்மா, ஓரளவுக்கு போயிட்டு இருக்குது. இன்னைக்கு எனக்கு கூடவே எனக்கு வண்டி ஓட்டி எனக்கு அசிஸ்டண்டா இருந்து எல்லாம் பண்ண அன்புன்னு எங்க வீட்டுல கிட்டத்தட்ட நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காலத்திலேயே எங்க வீட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவர். அவரோட பொண்ணுக்கு கல்யாணம், அதனால முடிச்சுட்டு போயிட்டு நைட்ல பண்ணணும். அந்த ஒரு டென்ஷன்ல மூக்கு இன்னும் அடைச்சிக்கிச்சு, வேற ஒன்றும் இல்லை. என்னத்துக்கு சம்மந்தம் எல்லாம் பேசுறேன்னு, சம்மந்தம் இல்லாத ஷோவை பார்த்தா அப்படிதான் வரும். மரகதவள்ளி 1712, அருண் டு பிபி, தீபக்க சமைக்க கூப்பிடலாமா பாஸ்? ஆமா, ஏன்னா அவங்களுக்கு பயம், ஸ்டாஃப் தான் சமைக்கணும். தீபக் ஸ்டூடெண்ட், பிக் பாஸும் காரணமா தான் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் எல்லாத்துக்குமே டவுட். கேப்டனா இருக்கவங்களுக்கு இவ்வளவு டவுட்டா? எனக்கு அதான் புரியல. அருண் பிரகாஷ், அருண் பிரசாத்னு படிச்ச பயந்து. ஐ திங்க் வர்ஷினி டூயிங் வெல் பண்றாங்க, ஆனா சிரிச்சிடுறாங்க பாவம். கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இருந்தாலும் சிரிச்சிருப்பேன். அருண் பாண்டா சங்கர், தாத்தா ஏன் ராணுவ மேல வன்மம் எல்லாத்துக்கும் அதிகமாயிட்டே போகுது?
ஒரே ரகலப்படுத்தினாங்களே இல்ல, அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு, அவரோட கேரக்டர் அப்படிங்க, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கேரக்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேரக்டர். ஒரு படத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, சில கேரக்டர் வந்து தனித்து நிற்கும். இப்ப ஆனந்தி திருடுறது, இவர் வந்து மக்கு மாதிரி இருந்துட்டு ரூல் பிரேக் பண்றவரு. ஸோ அவர் டிஸ்டர்ப் பண்றாரு கிளாஸ், இவங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ஏதாவது பண்ணாருன்னா டீச்சர் கவனம் அங்கதானே போகும். ஸோ இவங்களோட ஆக்ட் போயிடுது, அந்த கோவம் எல்லாருக்கும். அப்போ அதுக்கேத்த மாதிரி பண்ணணும், இவங்க பண்ண தெரியல. ஆடத் தெரியாதவள் கூடம் கோணல் என்றாலாம் அப்படின்னு ஒரு பழமொழி. ஏபிசி, சத்யா என்டர்டெயின் பண்றேன்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்றார் அண்ட் விஷாலுக்கு ஓன் கேரக்டரே டாஸ்க் கொடுத்துருக்காங்க தாத்தா. ஆமா, இல்ல அவ்வளவு வல்கரா இருக்கா? வித்யா அனந்தா, ஏன்னா இவங்களெல்லாம் காணும் தாத்தா. தி ஸ்கூல் டாஸ்க் இஸ் கிரிஞ்சியஸ்ட், ஈவன் பிபி கிவிங் கிரிஞ்ச் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஒரு ஸ்கூல் இவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு வர்ஸ்ட் செய்யறாங்க. எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் பிக் பாஸ். கரெக்ட். எங்க சீசன்ல ஒரு சீசன்ல வந்து கோர்ட்டு ஜட்ஜு அப்படின்லாம் வச்சிருந்தாங்க. நான் உள்ள இருக்கிறப்ப வெளியில வந்தோடனே என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, ஜட்ஜஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களாம். ஏன்னா ஒரு ஜட்ஜை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அந்த பாத்திரம் ஏற்றவங்க பண்ணாங்கன்ட்டு வெளியில பெரிய பிரச்சனை ஆச்சான். எல்லா ஸ்கூலும் சேர்ந்து இவங்க மேல கேஸ் போட கூட வாய்ப்பு இருக்குது. கவிதா ராதாகிருஷ்ணன், ஹாய் தாத்தா, விஷால் லவ் கிரிஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் இஸ் நாட் என்ஜாயபிள் சம்டைம்ஸ். விஷாலை வந்து என்ஜாயே பண்ண முடியாதுங்க. அவர் நமக்கு கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட், அவரை பார்த்த உடனே அந்த எரிச்சல், நவரசத்துல ஒரு முக்கியமான ரசம் தான் நிறைய வரும், அருவருப்பு, கோபம், அதெல்லாம். சௌந்தர்யா and Jack patch up again. I love your review and I'm regularly watching this season. Thank you Kavithamma. சண்முகம் சுந்தரம் சுப்பிரமணியம், ஆஹா சூப்பரா இருக்கு. ட்ரிபிள் எஸ் டாப் 5 SMJVJ. டாப் 5 சௌந்தர்யா, முத்துக்குமரன், ஜே வந்து ஜாக்கு, வி வந்து விஷாலு, ஜே யாரு இன்னொரு ஜெஃப்ரி. 100% இதுல ஒரு கொஞ்சம் சிலர் கட்டாயம் வருவாங்க, டிபெண்ட்ஸ். தீபி, ஹாய் குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங் தீபி, கனடால இருந்து. புவனா பாலகணேஷ், சார் பிக் ஸ்கூப், தீபக் இஸ் ஆக்சுவலி த பிக் பாஸ் and he is here on a secret mission, but unfortunately these mutal contestants have failed. புவனா, ஐயா நிஜமாவா? எனக்கும் டவுட்டா இருந்துச்சு, இவர் இப்படி பண்றாரு. ஐயே முட்டா பசங்க புரிஞ்சுக்காம இருக்கிறானுங்களே. பிக் பாஸா? அதுக்கும் மேல எண்டமால் ஓனரோ தெரியலையே. இதுவே ஸ்கூப்பா இருக்கும் போல இருந்தே. மூமெண்ட்ஸ் பை ஏஜே. ப்ரோமோ 4 முத்து, ஐயோ போச்சே என்னோட பிபி டைட்டில் போச்சே. ஆமா, எடுத்துட்டு போயிடுவார் போல ராணவு, சூப்பரா பண்றார் போல இருக்கு, யாருக்கு தெரியும். CS கலா, Mr. Suresh Chakravarti, don't get too emotional about the show and contestant, as at the end of Under Things Day they all will attend a party and pose for photos and the audience will get nothing. நான் இப்ப ஆடியன்ஸா தானே இருக்கேன், நீங்க எதுக்கு எமோஷனல் ஆறீங்க? ஜஸ்ட் வாட்ச் அண்ட் என்ஜாய் தர் டம்னஸ். கலா சூப்பர் சூப்பர். அவங்க டம்னஸா, ஸ்டூபிடிட்டிஸ் இல்ல. கரெக்ட். அரியரண்யன், தாத்தா 4 நாள் ஷோ பார்த்தேன், 4 நாள் ஷோ பார்த்தேன். அப்போ எல்லாம் புகழும் எடிட்டருக்கு தான். தீபக் வெளியே வந்தா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். கேமோட போகட்டும், வெளியே நடிப்பு, உள்ள நல்லா என்ற எண்ணமே இல்லை. வீட்டுக்கு போனா ஃபீல் பண்ணுவாங்க. ஐ ஹோப் தே ஃபீல். செல்வராணி பாண்டியன், ராணவ் வர்ஷினி நல்லா ஸ்கோர் பண்றாங்க, சூப்பர். உமா சங்கர், ஐயா தீபக் அவர்களின் செயல் சிவாவின் மீது ஒரு வன்மத்தை கக்குவது தெளிவாக தெரிகிறது. இது நான் என்ன பாக்குறேன்னா, தீபக் வந்து அவர் கேரக்டர்ல இருக்காரு, ஒரு அஃப்ளூவன்ட் பாய். இந்த வாட்ச்மேன் கேரக்டர் வந்து கொஞ்சம் தாழ்மையானது.
ஸோ அந்த விஷயத்த வந்து கொண்டு வராருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த மாதிரி தான் நடத்துறாங்க, டீச்சர்ஸ்க்கே மரியாதை இல்லாத ஸ்கூல்ல ஒரு பியூனுக்கோ வாட்ச்மேனுக்கு என்ன மரியாதை இருக்கும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாரல் மேனர்ஸ் பத்தி அவருக்கு தான் தெரியும் உமாசங்கர் சார். நமக்கெல்லாம் மேனர்ஸ்னா ஸ்பெல்லிங் கூட தெரியாது எனக்கு. வேற ஏதாவது காரணம் உண்டோ தான், அந்த வேற ஏதாவது காரணம் தான் இது. அந்த மேட்டுக்குடி ஆளுமை அதெல்லாம் நிறைய இருக்குன்னு தோணுது எனக்கு. நிர்மல் சி, அன்சிடா இஸ் ஆல்வேஸ் ஷவுட்டிங். சுனிதா இல்லாம டவுன் ஆவாங்கன்னு பார்த்தா நவ் ஷீ இஸ் ஆன் பிளாஸ்ட். சூப்பர்ல. சம்டைம்ஸ் நல்லா இருக்கு, பட் இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஹேண்டில் பண்றாங்களோன்னு டவுட்டா இருக்குது. கரெக்ட், பார்த்தாதான் தெரியும். அந்த எடிட்டர் தலையில இடி விழ காட்ட மாட்டாரு. ஈஸ்வர் பாலாஜி, ஆஃப்டர் வாட்சிங் யுவர் லைவ் டுடே ஐ அக்ரி ராணவ் வாஸ் அப்ரெஸ்ட் ஃப்ரம் டூயிங் இஸ் ரோல் ப்ராப்பர்லி தோ. அது கண்டிப்பா விஜேஸ் கேட்கணும் டு முத்து, அருண், சௌந்தர்யா, அன்ஷிதா. இதுக்கு முதல்ல புள்ளியார் சுழி போட்டது முத்து, விஷால், சத்யா இவங்கெல்லாம் உட்காந்து போடுறாங்க. அது வந்து நேத்தி லைவ்ல காமிச்சாங்க. அது வந்து 1 hourல போடாதனால கேட்க மாட்டாரு. முத்து சாந்தி, the day Siva entered targeting Deepak is only started. The day Siva entered targeted Deepak, he only started. ஆமா, எதுக்கு அவரை போய் டார்கெட் பண்ணிக்கிட்டு? ஆனா பண்ணணும் இல்ல. கவின்குமார் மோகன், என்ன தாத்தா பிபி லைவ்ல பேக் ஸ்டேஜ் குரூ வாக்கி ஆடியோ எல்லாம் வெறிய வருது, கண்டென்ட் இல்லைன்னு அதை எடுத்து போட்டுட்டாங்களா? எங்களுக்கே சத்தம் கேட்கும் சமயத்துல உள்ள பேசுறது. நான் போய் காதை எப்படி வச்சுட்டு கேட்பேன், டப்பு டப்புன்னு அடிப்பேன். ஆமா, போர் அடிக்கும்ல. இல்ல எடிட்டர் இந்த கொடுமையை எடிட் பண்ணணும்னு நினைச்சு அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாரோ? இது எதுல வந்துச்சு? வரும், வர வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். கதைவாசி ஸ்கூல் டாஸ்க் ஃபெயிலியர், லவ் டாஸ்க் சக்சஸ், ரொம்ப கன்றாவியா இருக்கு. ஓல்ட் சீசனுக்காக மட்டும்தான் இந்த சீசனை பார்க்கிறேன். தேங்க்யூ. ஸ்ரீதர் ஸ்ரீ, 4th promo ஃபயர். தேங்க்யூ ஸ்ரீவத்சன். என் ஸ்ரீவத்சன், 4th promo ஃபயர். ஓகே, இப்போ அடுத்தது அயன் சைட். ரொம்ப நாள் ஆச்சு அயன் சைட். தாத்தோய், விஷ ஃபேக்டரி ஆனந்தி அண்ட் டம்மி பீஸ் தர்ஷிகா 2 வீக்ல வெளியே தெரியல. இதுக்காகவே வாண்டடா தர்ஷிகா கண்டென்ட் கிரியேட் பண்றாங்களோ? ஐயோ, ரொம்ப கிரிஞ்சா இருக்குப்பா அவங்க பண்ற லவ் விஷால. சாரி. கீதாஞ்சலி, பிபி லைவ் கமெண்ட்ல ஐ போஸ்டட் ப்ளீஸ் க்ளோஸ் த ஸ்கூல் டாஸ்க் டியூ டு ஹெவி ரெயின். ஆமா, நேத்தி உழுந்து சிரிச்சேன். இன் ஃபியூ மினிட்ஸ் ரெயின் ஸ்டாப்ட், வெதர் கூட தன்னோட கண்ட்ரோல கூட வந்துருவான் குமரன். நான் முருகா பெருமான சொன்னேன், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம், பிக் பாஸிலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே பெண்கள் எல்லாம் அவதிப்படும் திண்டாட்டம், தமிழ் செல்வி வேல் முருகா வேல். ஹாய் தாத்தா, என்னோட கமெண்ட் படிக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்க ஹெல்த் ஓகேவா? டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். நல்லா இருக்கேன் அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? அதை படிச்சுட்டேன் உங்களத. தேங்க்யூ. மரகதவள்ளி 1712, அந்த கேப் ரிப்பன் யாராவது எடுத்தா நல்லா இருக்கும் தாத்தா. அன்சிடா ஷுட் ஹவ் டன் தட் ஃபார் டின்னர் இஷ்யூ. பண்ணியிருக்கணும். ராணவ் ஆர்